Hi friends, என் பேர் அருண். டெக்ஸ் அண்ட் ஆஃபீஸில் என்ன நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது சியோமியோட ரெட்மி 5A அப்படின்ற 3GB RAM 32GB இன்பில் மெமரி இருக்கிற 7500 ரூபாவோட ஃபோன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் வந்து 5 inches. அப்புறம் இதோட பேக் கேமரா வந்து 30 மெகாபிக்சல் ஃப்ளாஷோடு சேர்ந்து, இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகாபிக்சல் ஃப்ளாஷ் கிடையாது. அப்புறம் இதோட ரேம் வந்து 3GB, இதோட இன்பில்ட் மெமரி வந்து 32GB, அப்புறம் 128GB வரைக்கும் உங்களால் இதில் SD கார்டு மைக்ரோ SD கார்டு போட முடியும். அப்புறம் வந்து இதோட பேட்ரி அது 3000 mAh. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து MIUI வெர்ஷன். அப்புறம் இதோட ப்ரொசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 425. முதல்ல இந்த பேக்கெட்டோட இந்த சீல் கட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். அது கட் பண்ணியிருக்குன்னா அது ஓப்பனே பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கே அது திருப்பி அனுப்பணும். அதுதான் நல்லது. இந்த பாக்ஸில் ஃபோன் ரெட்மி 5A ஃபோன், இது ரோஸ் கோல்ட் கலரு. அது கூட இதோட கேட்லாகு, அதோட யூசர் மேனுவலு, அப்புறம் வந்து இது USB டேட்டா கேபிள், ஃபோனோட டேட்டா இது கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணதுக்காகவும், அதுக்கப்புறம் இது சார்ஜ் பண்ணுறதுக்காக அதோட அடாப்டர் USB டேட்டா கேபிள் போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வருது ஒரு பஞ்ச் பின் தான் வருது. இதோட பஞ்ச் பின் யூஸ் பண்ணி இதோட சிம்மு, மெமரி கார்டு, இதோட ஸ்லாட் ஓப்பன் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் சிம்மு, ஒரு நானோ சிம்மு, ஒரு மைக்ரோ SD கார்டு தான் இது போட முடியும். இதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஸ்லாட் வருது. இது தனியாக, இது செகண்ட் சிம்முக்காக நமக்கு தேவையான மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இது செகண்ட் சிம் போடுறதுக்கு, அதுவும் நானோ சிம் தான் யூஸ் பண்ணுது. நம்ம இது ஆன் பண்ணி பார்க்கலாம். இதான் இதோட பவர் பட்டன், MIயோட லோகோ வருது. அப்புறம் இது வால்யூம், இது மேலே கீழே பண்ணுறதுக்காக போட்ட பட்டன். இது இதோட ஹெட்செட்டோட பட்டன். அதுக்கப்புறம் வந்து இது USB இது கனெக்ட் பண்ணுறது. இது இதோட மைக்ரோஃபோன். இந்த ஃபோன் வந்து என் தாத்தாவும் வாங்கினது. அவங்களுக்கு இது இப்போது 97 வயசாச்சு. அவங்க கண் பார்வை கொஞ்சம் கம்மியாச்சு, அதனால தான் அவங்க இது வாங்குறது. இதில் டெக்ஸ்ட் எல்லாம் இதெல்லாம் பெருசாக போட முடியல டெக்ஸ்ட் எல்லாம், அதனால தான் இது வாங்கினது. இப்போது ஃபோன் ஆன் ஆச்சு. அப்புறம் வந்து இதோட எந்த லாங்குவேஜ் நம்மளால் செலக்ட் பண்ணோம், நம்ம தமிழாக இது எல்லாம் வரும் கீழே இருக்கும். இப்போ நான் இங்கிலீஷ் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கண்ட்ரியை தான் கேட்குறேன். அதில் வந்து இந்தியா போட்டுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு போகலாம். அப்புறம் இது ஜிபோர்ட் வேணுமா இல்லைன்னா கூகுள் இண்டி கீபோர்ட் வேணுமா, நான் இப்போ ஜிபோர்ட்லேயே கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது இப்போ நெட் இருக்குது, அதனால தான் இது நெட்டோட பேர் காமிக்குது. இந்த பர்ஷன் நமக்கு ஸ்கிப் பண்ணலாம் இல்லைன்னா. அப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம இது சிம் போட்டால் தான் இதுக்கு மேலே போக முடியும் நம்மளால். இப்போது நான் இதுக்குள்ளே சிம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் ஆன் பண்ணால் இதில் வருது. இந்த மெயின் மற்ற ஐக்கன்ஸ் எல்லாம் நான் ஃபோல்டர்ஸாக ஃபோல்டில் போட்டாங்க. அதுக்கப்புறம் இது கால் ஐக்கன், அதுக்குள்ளே டெக்ஸ்ட் எல்லாம் பெருசு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இது SMS ஐக்கன், அதோட டெக்ஸ்ட்டும் நான் பெருசாக ஆக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபோல்டர்ஸ், இது சியோமியோட இது ஐக்கன்ஸ் எல்லாம் நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே எல்லாம் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூகுளோட ஐக்கன்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே இது ஒரு ஃபோல்டரில் இருக்குது. டூல்ஸு, இது கால்குலேட்டர், கிளாக்கு, மெயில், ரேடியோ, அதெல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. மற்றபடி இதுக்கோ ஆல்ரெடியே இந்த ஃபோல்டர் மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே இருந்தாங்க. அப்புறம் இது ஃபேஸ்புக், ஃபோன்பே எல்லாம் இது கம்பெனியிலேருந்து ஃபோன் கிடைக்கும் போதே ஆல்ரெடி இருக்குது. வாட்ஸ்அப் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கப்புறம் இங்கே கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கஸ்டமைஸ்க்குள்ள ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஏதாவது ஆப்ஸ் நமக்கு ஷார்ட்கட் இது இன்ன ஏரியாவில் போடணுன்னா இதில் என்ட்ரு பண்ண போதும். அதுக்கப்புறம் இது ப்ரீஃப் நோட்ஸ், இதில் நமக்கு ஏதாவது சேர்க்கணுன்னா, ஏதாவது ஞாபகம் வைக்கணும்னா அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் போடலாம். அப்புறம் இது கலண்டர் ஈவெண்ட்ஸ், நமக்கு ஏதாவது யாரோட பிறந்த நாளோ அப்படி ஏதாவது
போடணுன்னா இதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் போடலாம். இது காலே கேப் ஓலாவோட ஐக்கன். ஓலா டாக்ஸி இது சர்வீஸ் உங்கள் ஏரியாவில் இருந்தால் இது உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இது உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் டீமோட பேர் இதில் போட்டால் அதோட நியூஸு எல்லாம் வரும், புதிய அப்டேட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இது வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு வருது மொபைல் நெட்ஒர்க்கோட ஐக்கன். கிட்ட சிம்மில் இன்டர்நெட் இருந்தால் அது இதில் யூஸ் பண்ணலாம். வைஃபை மோடு, வைஃபை இருந்தால் அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் டார்ச்சு நல்லா இருக்குது. அப்புறம் சைலண்ட் மோட். இங்கே மேலே இருக்கிற பட்டன்ஸ் கிளிக் பண்ணால் இதெல்லாம் வந்துடும். இங்கே ஸ்க்ரீன்ஷாட் மோடு இருக்குது, ப்ளூடூத் மோடு இருக்குது. அப்புறம் பிரைட்னஸ் இது கம்மி பண்ண இது அதிகமாக பண்ணதுக்காக இருக்குது. அப்புறம் இது ஃப்ளைட் மோடு, லாக் மோடு இருக்குது. இது ரொட்டேட் பண்ணணுன்னா நம்ம ஃபோன் இப்படி திருப்பினா அங்கே இப்படி ரொட்டேட் ஆகணும்னா இந்த மோடு ஆன் பண்ணணும். அப்புறம் ஜிபிஎஸ் மோடு இருக்குது, ஜிபிஎஸ் மோடு ஆன் பண்ணலாம். அப்புறம் இது ஷார்ட் மோடுனா இது எல்லாம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணலாம். இது மேலே போடணுன்னா அப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக இருக்கிற ஆப்ஷன் தான். இதுக்கப்புறம் மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எல்லாம் சரிதான். தேங்க்யூ. பேக் கேமரா 13 மெகாபிக்சல் and front camera 5 megapixel. 7,000 rupees phone. என்னோட இந்த ரெட்மி 5 அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் யோசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தயவுசெய்து லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. நான் இன்னும் இது மாதிரி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. தேங்க்யூ.